ஹாய் நண்பர்களே, வணக்கம். நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிற விஷயம் என்னென்று சொன்னால், சொட்டு நீர் பாசனம், அதாவது நவீன விவசாய முறையை பயன்படுத்தி எவ்வாறு அதிக விளைச்சலை பெறுறது என்கின்ற ஒரு அடிப்படையில் யாழ் பல்கலைக்கழகம் அதாவது சமூகத்தோடு இணைந்து செய்த ஒரு வேலை திட்டத்தை தான் இன்றைக்கு அப்படி ஒரு கண்காட்சியில் தான் நாங்கள் இணைஞ்சு கொண்டிருக்கிறோம். அந்த சமூக இணைப்பில் இன்றைக்கு நாங்கள் இணைஞ்சு கொள்கிறோம். வாங்கோ உள்ள முழு விஷயத்தையும் பார்க்கலாம். வளமையான இரிகேஷன் சிஸ்டம் பாத்தி வளர்ப்பு நட்டினீங்கன்னா ஒவ்வொரு 1000 லிட்டர்ஸுக்கும் உங்களுக்கு 1/2 கிலோகிராம் வாழைப்பழம் தான் பெறும். 1/2 கிலோகிராம். ஆனால் சொட்டு நீர் பாசனத்தை பாவித்தால் அதே 1000 லிட்டர்ஸுக்கு 4.5 கிலோகிராம் வரும். மறக்காத, இது ஒரு உண்மையான அதிர்ஷ்டம். நானும் எதிர்பார்த்தனால ஒரு 2-3 மடங்கு வரும். 4.5 மடங்கு 4.5 கிலோகிராம்னா 9 மடங்கு 9 மடங்கு. அப்போ வாட்டர் எஃபிஷியன்சி, தண்ணீர் பாவனைன்ற சிக்கனமாக வினைத்திறன் 9 தடவை. இதொண்டே காணும் சொட்டு நீர் பாசனத்துக்கு போக முடியாது. இதே போல் ஆயிரக்கணக்கான நன்மைகள் நீங்கள் இந்த தோட்டத்திலேயே பார்க்கணும். இது முதல்ல ஆங்கிலத்தில் நாங்கள் செய்த ரிசர்ச்சை வழிபடுத்திருக்கிறோம். இதுக்கு உதவி செய்தது நாங்கள் பப்ளிஷ் பண்ணி கன்னடங்களில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இதுக்கு உதவி செய்தது ப்ரொஃபஸர் டாக்டர் தந்தையாகவும் நானும் தான் இதை ஃப்ரெண்ட் பண்ணி உதவி செய்கிறாங்க. அந்த ரிசர்ச்சுக்கும் நாங்கள் தான் செய்தது உதவி செய்வோம். அது முடிஞ்சது. அதுக்கு பிறகு நாங்கள் என்ன செய்வோம்னா இதை தமிழாக்கம் செய்து அமிர்தலோகம் சைன் பண்ணுவாங்க. தமிழாக்கம் தமிழாக்கம் வெறும் ரிசர்ச் ஸ்டேஷன் ஒரு கிராஜுவேட் கையை காட்டுங்க. அங்கே இருக்கார். அவர் இப்படி தான் சிம்பிளாக இருப்பார். ஆனால் விஷயம் இருக்கு கணக்கு. அப்போ அவர் தான் இதை டிரான்ஸ்லேட் பண்ணினது, பிரிண்ட் பண்ணி இப்போ பிரிண்ட் நேற்றாத்துக்கு தான் போய் எடுத்தேன். கொஞ்சம் அண்ணா வணக்கம். வணக்கம். சொல்லுங்க. என்னென்றால் இது கத்தரிச்சை சிறப்பாக இருக்குது. திருவையாறில் லொக்கேஷனும் சூப்பரான ஒரு இடம். திருவையாறுன்றது ஒரு பயிற்சி, அது மரக்கரை பயிருக்கு ஒரு சூட்டபிளான ஒரு தரை கொண்ட பிரதேசம். இங்கே நீங்கள் இந்த சொட்டு நீர் பாசன முறை இதை செய்திருக்கீங்க. என்ன மாதிரி நீங்கள் இதை எப்படி செய்கிறீங்க? உங்களோட சலுகைகள் என்ன மாதிரி இருக்குது? உங்களோட அமைவிடம் யாழ்ப்பாணம். ஓகே. நோர்தர்ன் ஜாஃப்னா மைக்ரோ இரிகேஷன் பிரைவேட் லிமிடெட் தான். இப்போ இது ஒரு யூனிவர்சிட்டியால் ஒரு ரிசர்ச் மாதிரி ஒரு பைலட் ப்ராஜெக்ட் 5 யூனிட்ஸ் இது கொடுத்துருக்கோம். இதில் நாங்கள் இப்போ ஆரம்பத்தில் எங்களோட சைட் ஃபுல்லாக டெக்னிக்கல் சப்போர்ட் தான். ஓகே. இப்போ ஆரம்பத்தில் இப்போ ஒரு ரெப்ளிகேஷன் சிஸ்டமோ இல்லை டிஸ்பிளிகேஷன் சிஸ்டமோ நாங்கள் அமைக்க சும்மா நாங்கள் ஒரு எழுந்தமானமாக செய்யலாம். ஒரு கல்குலேஷன். இப்போ நாங்கள் எவ்வளோ நிலத்துக்கு அந்த பைப்பு போடுறோம், என்னென்ன விதமான மெட்டீரியலை பாவிக்கிறோம், டியூரபிலிட்டி குவாலிட்டி ஆஃப் மெட்டீரியல் பதவியில் வச்சு தான் செய்யக்கல. எல்லாமே சகலது. இப்போ மோட்டர்லேருந்து வர ப்ரெஷர்லேருந்து தண்ணிൻ്റെ அளவுலேருந்து எவ்வளோ தூரத்துக்கு நாங்கள் போட போகிறோம், ஃப்ரிக்ஷன் லாஸ்ட் எல்லாம் கல்குலேட் பண்ணி அதுக்கிட்ட மாதிரி இந்த சிஸ்டம் செய்திருக்கோம். ஓகே. இந்த பயிரை நாங்கள் அமைக்கல ஒவ்வொரு தாவரத்துக்கும் தேவையான நீரை நாங்கள் சரியான அளவில் ஒரே அளவுக்கு கொடுக்கணும். அதனால யூனிஃபார்மாக எல்லாம் ஒரே அளவில் இருக்குது. ஓகே. இதுக்கு பசலை எல்லாம் சிஸ்டம் எல்லாம் என்ன மாதிரி நீங்கள் பசலை எல்லாம் இப்போ எல்லாமே பல்கலைக்கழகத்தால் ஒரு சிபாரிசு செய்யப்பட்ட சில ரசாயன பசலைகள் மற்றது ஆர்கானிக் பசலைகளை பயன்படுத்தினோம். அது எப்படி இதுக்கு இம்போர்ட் பண்ணி இதுக்கு கொடுக்குறீங்க? பார்க்கலாம். ஓகே, ரைட், வாங்க பாப்போம். இந்த சிஸ்டத்தை கொஞ்சம் விளங்கப்படுத்துறீங்க. எப்படி இந்த ஒரு சிஸ்டத்தை நாங்கள் அமைக்கல. முதலாவது இப்போ அதுக்கு தேவையான இப்போ நாங்கள் மோட்டர்லேருந்து வர தண்ணி எத்தனை லிட்டர்ன்னு பார்க்குவோம். அதுக்கிட்ட மாதிரி நாங்கள் ஃபில்டரை செலக்ட் பண்ணுவோம். எத்தனை லிட்டரை ஃபில்டர் அவுட் பண்ண போகிறோம். சில இடங்களில் சில சிஸ்டத்தை பார்த்தீங்கன்னா 2 ஹோஸ் போர் மோட்டர் போட்டு 30,000 லிட்டர் அவுட் பண்ணும். ஆனால் ஃபில்டரை பார்த்தீங்கன்னா 16 லிட்டருக்கு மேலே போட்டு இனிஷியலாக அந்த கோஸ்ட் இருக்காது. கொஞ்சம் கொஞ்சமாக அவர் ரோலிங் தானே. உங்களோட கம்பெனி இருக்கா, திருப்பி இருக்கா, பிராண்ட் இருக்கா? என்னுடைய கம்பெனி நோர்தர்ன் ஜாஃப்னா மைக்ரோ இரிகேஷன் பிரைவேட் லிமிடெட், பைன்பெட் ரோட், புத்தூர் ஜங்ஷனில் இருக்குது. இது மாதிரி நிறைய சொட்டு நீர் பாசனம், மற்றது சோலார் பம்பிங் யூனிட், மிஷினரி ஐட்டங்கள் எல்லாம் நிறைய செய்து கொண்டிருக்கிறோம். எங்களோட ஷோரூமுக்கு நீங்கள் விசிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே. கான்டாக்ட் நம்பரை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவையான ஆட்கள் நீங்கள் அந்த நீர்ப்பாசன முறையும் அவர்கிட்ட பெற்றுக்கொள்ளலாம். ஓகே, நன்றி அண்ணா. நன்றி.
என்னென்றால் இங்க வந்து ஒரு சிறப்பான ஒரு பயிற்சியை, அதுவும் மிரக்கரைச்சியை கத்தரி பார்க்கவே ஒரு ஆசையா இருக்குது. அதுவும் நோய் பெரிய அளவில் நோய் தாக்கம் எதுவும் இல்லாம சிறப்பா நிக்குது. இது எப்படி சார் இந்த ப்ராஜெக்ட் என்ன மாதிரி நீங்க எப்படி இங்க இந்த இடத்த திருவையாற எப்படி சூஸ் பண்ணிருக்கீங்க? அப்ப நீங்க பாத்தீங்கன்னா தெரியுமாடாப்பா, எங்க இருந்தாலும் சாப்பாடு இல்லாட்டி சாவுதான் கட்டாயம். அப்ப இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா எங்களோட இடத்துல வளமான மண் இருக்குது, வளமான நீர் இருக்குது, ஆனா நல்ல வெயில் இருக்குது. எந்த இடத்துலயும் வந்து நாங்கள் எந்த பயிர்களையும் செய்யலாம். ஓகே. ஆனா இப்ப பார்த்தோம்னு சொன்னா குறிப்பிட்ட அளவு நிலத்திலிருந்து அதிக விளைச்சல் எடுக்கணும்னு சொன்னா நாங்க நவீன தொழில்நுட்பங்களை புகுத்தோம். ஓகே. இப்ப கிளிநொச்சியில பார்த்தோம்னா திருவையாறுல பாத்தீங்கன்னு சொன்னா குளத்து தண்ணி நேல வயக்கால்ல வருது, ஆக்கள்கிட்ட நல்ல இடம் இருக்குது. ஆனா மரக்கறியில நல்ல வினைத்திறனா செய்யணும்னு சொன்னா இந்த நவீன தொழில்நுட்பங்களை அவை கொடுத்தோம்னா அவன் நல்லா செய்வினோம். அதுக்காகத்தான் நாங்கள் இந்த செயல் திட்டத்தின் மூலமாக ஒரு சொட்டு நீர்ப்பாசன முறையில ஒரு குறைஞ்ச அளவில் அதிக கத்தரி விளைச்சல கொடுக்கணும்ன்றதுக்காகவும் செலவை குறைக்கணும். இப்ப எல்லாரும் கனடா போயிடும் இல்லை, இப்ப விவசாயி அந்த வேலை செய்யறாக்கள் குறைவு. இப்ப நாங்கள் இப்ப நவீன தொழில்நுட்பங்களை கொடுத்தோம்னு சொன்னா வேலையாக்கள் எங்களுக்கு குறைவா தேவைப்படும். அப்ப ஆட்டோமேட்டிக்காவே தண்ணியையும் கொடுப்போம், ஃபர்டிலைசரையும் கொடுத்தோம்னு சொன்னா அது தண்டவாள கண்டுக்கு தேவையான நேரத்துல தேவையான அளவுல கொடுத்து கொண்டு வரைக்கல. வேலையாள் இப்ப தண்ணி இறைக்கணும் ஆள் தேவையில்லை, தண்ணி குறைய தேவை, ஃபர்டிலைசர் போடணும்ன்ற ஆள் தேவையில்லை, ஃபர்டிலைசர் குறைய ஆட்டோமேட்டிக்காவே இந்த தண்ணியோட போயிடும். அப்ப கத்தரியில வர விளைச்சல் நிறைய வரும், இப்ப நோய்கள் எல்லாம் வராது. அப்ப அந்த முறையில தான் இன்றைக்கு நாங்க திருவையாற ஒரு செலக்ட் பண்ணி இந்த கிராமமா ஏன்டா கூட சிறுபோகத்துல வந்து 2 மணி தண்ணி வேக்கல் போறபடியா. அப்ப திருவையாறுல நாங்கள் இதை செய்தோம்னு சொன்னா நல்லா இருக்கும். இன்றைக்கு நாங்க இதை செய்து இந்த மக்கள் எல்லாம் விவசாயிகளுக்கு எல்லாத்துக்கும் நாங்கள் செய்து கொடுத்துருக்கோம் விவசாயப்படுத்தால. இப்படி நவீன தொழில்நுட்பங்கள்ல திருவையாறுன்ற பல பகுதிகளில் நாங்கள் ஒரு ஃபார்மர்ஸுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய மாதிரி நாங்கள் அதை செய்து வச்சிருக்கோம். இந்த மாடல்னா இன்றைக்கு. ஓகே சார். இது என்னன்னு சொன்னா சார், இப்ப அதாவது வந்து பயிற்சிகளை வந்து நோய் தாக்கம்ன்றதை தாண்டி பீடை அதாவது களை கட்டுப்பாடு வந்து கலையன்றதை நாங்க இதுல பாக்கல காணையே இல்லை, கலையன்றதே இல்லை. அதுதானப்ப நாங்க ஒரு புதிய ஒரு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தியிருக்கோம். என்னன்னு சொன்னா, ஸோ வெயிலால பாதிக்கப்படாத மொத்த பொழுத்தினை பயன்படுத்தி இந்த மண்ணின் பகுதிகளை வந்து தாவர நட்ட பகுதியை தவிர மற்ற பகுதி மண்ணின் பகுதியில நாங்கள் மூடி விட்டோம்டா மண்ணில இருந்து வர நீரிழப்பு குறையுது ஒன்று. ரெண்டாவது வந்து இந்த மண் வந்து சூரிய வெளிச்சத்துக்கு தெரியாதபடியா இங்க களைகள் வரா. களைகள் வராட்டி நாங்க களை நாசினி பாவனை சரியா குறையும், களையை புடுங்கிறதுக்குரிய கூலி சரியா குறையும். அப்ப ஒரு என்னன்னு சொல்றோம், ஒரு மருத்துவ குணம் நிறைஞ்ச ஃபர்டிலைசரோ கெமிக்கலோ அடிக்காம ஒரு நல்ல ஒரு கத்தரியை எடுக்கணுமா இருந்தா இப்படியான திட்டங்களுக்காக நாங்கள் இதுல போட்டோம்னு சொன்னா நல்ல பயன் கிடைக்கும் மக்களுக்கு. இப்ப கேன்சர் அந்த பிரச்சனை புற்றுநோய் எல்லாம் எல்லாம் இல்லாம போகும். என்னன்னா சார், இப்ப இதை வந்து எந்த ஒரு இடத்துலயும் இந்த பயிற்சியை மண் இருக்கிற எந்த பிரதேசத்துலயும் செய்யலாம் அப்படியா சார்? ஆமாம். இப்ப நாங்க மணல் பாங்கு கூட இருந்துச்சோம்னு சொன்னா இந்த பொழுத்தீனுக்கு கீழே இப்ப தும்போட நாங்க அந்த பொழுத்தீனுக்குள்ள அடைஞ்சு மணல் பாங்கான பிரதேசத்திலும் இந்த கத்தரியை வந்து நாங்க சொட்டு நீர் பாசனத்துல செய்யலாம். தண்ணியும் வலிஞ்சு ஓடிடுமன்ற பயமங்களுக்கு தேவையில்லை. இந்த பொச்சு தும்பு தண்ணியை இழுத்து பிடிச்சு தாவரத்து தேவையான கொடுக்கும். இளம் விவசாயிகளுக்கு சார் கடைசியா நீங்க ஒன்று சொல்லுங்க, என்ன சொல்ல வாரீங்க? அடைய விவசாயத்தை ஒரு கீழ்த்தரமான தொழிலா நீங்க பார்க்காதீங்க. சாப்பாடு ஒருதன் வந்து ஒருதன்கிட்ட நாங்க எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா கோட் ஷூட் போட்டு அவன்ட்டு சம்பளத்துக்கு மாத சம்பளம் பண்றோம். ஆனா மாத சம்பளமே வேண்டாம சொந்த முதலீட்டுல தன்மானத்தோட செய்யறவன் விவசாயி. இப்ப இளைஞர்கள் இங்க விவசாயத்துக்கு வந்தா தான் ஒரு விவசாயத்துல ஒரு புரட்சி செய்யலாம். விவசாய புரட்சி செய்தா தான் எங்களோட நாட்டிலேயும் ஒரு தன்னிறைவான ஒரு நவீன தொழில்நுட்பங்களிலும் கூடிய வளங்களை மிக வினைத்திறனா பயன்படுத்தக்கூடிய விவசாயம் இளைஞர்களால் மட்டும்தான் செய்ய முடியும். ஏன்னா எங்களோட வயது போன விவசாயிகள் அந்த தொழில்நுட்பங்களை பயன்படுத்துறது மிகவும் பயன்படுத்துறது பின்னடிக்கணும். இளைஞர்கள் தெரியும் தான் இப்ப புதிய யுகத்தை படைக்கணும்ன்றதுக்காக எந்த முயற்சியிலையும் ஈடுபடுவார்கள். அப்ப நாங்கள் இப்ப நவீன தொழில்நுட்ப சாதனங்கள் இருக்குது, சென்சர் மூலமாகவே நாங்க எல்லாத்தையும் பார்த்து வீட்டை இருந்து இப்ப நான் கொழும்பு போய் கொண்டு தண்ணி இருக்க நேரம் இல்லாட்டி அந்த தொழிலும் செய்து கொண்டு ஆட்டோமேட்டிக்கா அவங்க போன்ல காட்டும் தண்ணி இறைக்கணுமா இந்த டைம் வந்துட்டான்னு பட்டன் அமைத்து விட்டா இங்க இறைக்கும் சென்சர் சிஸ்டம். அப்ப அது நவீன எங்களோட தொழில் இளைஞர்களால தான் இது செய்ய முடியும். இப்போ இளைஞர்கள் விவசாயத்துக்கு வரணும் மட்டும் தான் நாங்கள் தொழில்நுட்பத்தை பெரும்பாலும் நாங்க இப்படியான பிரதேசங்களை செய்து இந்த இளைஞர்களை வந்து நாங்கள் ஒரு வலுவூட்டுறோம். விவசாய சம்பந்தமான முயற்சிகளை செய்யுங்க. கட்டாயம் சார். ஓகே, தொடர்ச்சியா சார் நீங்கள் இது போன்ற ஏரியாக்கள் அதாவது கிளிநொச்சி முல்லைத்தீவு சார்ந்த இருக்கிற இடங்கள்ல வந்து நீங்க இந்த விவசாயத்தை பரவலாக மேற்கொள்ளணும் என்று சொல்லி நன்றி இந்த நேரத்துங்களுக்கு நன்றி. ஓகே.
அந்த இதை பாவிக்கணும். கூடுதலாக நாங்கள் அவதானித்தபடி நான் ஃபீல்டில் பார்த்தது முதலாவது தடவையோட வீட்டின் ஒரு பக்கத்தில் அது வந்து இருக்கின்ற நிலை. அதை நாங்கள் கூடுதலாக விவசாய பீடம் விவசாய அமைப்புகளோடு சேர்ந்து இது சம்பந்தமான விழிப்புணர்வை நாங்கள் நிச்சயமாக இந்த விவசாயிகளுக்கு வழங்க வேண்டும். நிச்சயமாக விவசாய பீடத்தினுடைய எங்களுடைய சமுதாய மேம்பாட்டுக்குழு நாங்கள் நினைக்கிறேன் நாங்கள் இப்போ அண்மை காலமாக ஒரு விடயம் ஏற்கனவே நடைமுறையில் இருந்த புழுதியாறு ஏற்றி நீர்ப்பாசனம் சம்பந்தமாக இதை நாங்கள் ஒரு சரியாக மீளவும் ஆரம்பிப்பதற்காக அவர்களிடம் உதவியை கூறியிருந்தோம். இது தொடர்பாக நாங்கள் விரைவான சில ஆய்வுகளை செய்வதற்கான அவர்களுடைய மதிப்பீடுகளையும் எடுத்திருக்கின்றோம். விரைவிலே இந்த விடயத்தை நான் நினைக்கின்றேன் மாயனூர் கிராமத்தில் நடைமுறைப்படுத்துவதற்கு அவர்களுடைய ஒத்துழைப்பு பெரிய அளவு உறுதுணையாக எங்களுக்கு இருக்கின்றது. இதே போல் நான் நினைக்கின்றேன் இந்த சந்தபுரத்திலேயும் ஒரு ஏற்றி நீர்ப்பாசன திட்டம் சூரிய மின்கலத்தை பயன்படுத்தி லாபகரமான நோக்கத்தோடு இப்போது இயங்கிக் கொண்டிருக்கின்றது. இப்படியான விடயங்கள் தனியவே இப்போ நான் நினைக்கிறேன் முதலாவது 2வது திருவையாறில் கொண்டிருக்கின்றது, 3வதாக மாயவனூர் வந்து இப்படியான விடயங்கள் கிளிநொச்சி மாவட்டத்திலே தனியாக பல்வேறு இடங்களில் வருகின்ற போது தான் நான் நினைக்கின்றேன் உற்பத்தி செலவை குறைக்க முடியும், நீரை சிக்கனமாக பேண முடியும், நாங்கள் எங்களுடைய விவசாயத்தினுடைய பரப்பளவை அதாவது எக்ஸ்டெண்டை கூட்ட முடியும். அந்த வகையிலே இதில் தனியொரு திணைக்களம் அதாவது விவசாய திணைக்களமும் இல்லை, பல்கலைக்கழகம் விவசாய பெருமக்கள் இதனோடு எல்லா திணைக்களங்களும் ஒன்றிணைந்து வேலை செய்தால்தான் நாங்கள் ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும் பெரிய அளவில். எனவே இந்த வகையிலே இங்கு கூடியிருக்கின்ற எல்லோரும் சேர்ந்து நிச்சயமாக இந்த மாவட்ட மக்களுடைய எதிர்காலத்துக்கு வளமான எதிர்காலத்துக்காக ஒன்றுபடுவோம் என கேட்டு அரசாங்க அதிபர் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து கருத்துரையினை வழங்கி வைப்பதற்காக சுதாகரன் நீர்ப்பாசன பணிப்பாளர் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். விவசாய குழப்பினோடு சமூக மேம்பாட்டு குழுவினுடைய அனுசரணையிலே இன்று இந்த மனோரன் கமக்காரது இல்லத்திலே நடைபெறுகின்ற வயல் விழாவுக்கு வந்திருக்கின்ற அதிதிகளே மற்றும் பல்கலைக்கழக விரிவுரையாளர்களே விவசாயிகளே உங்கள் இனிய பொதுமக்களே உங்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் நினைக்கின்றேன் இந்த யாழ் பல்கலைக்கழகம் கிளிநொச்சியை நடத்தப்பட்டதன் பின்னர் விவசாய பீடம் நிச்சயமாக இந்த ஒரு மட்டுப்படுத்தப்பட்ட அளவிலே தனது சேவையை வழங்கி கொண்டிருந்தாலும் அண்மை காலமாக பார்க்கின்றோம் இதை சமுதாயத்துக்கு கொண்டு போய் சேர்க்கலாம். அதாவது அவர்கள் செய்கின்ற விளைவுகளை சமுதாயத்துக்கு எடுத்து கொண்டு செல்லக்கூடிய சில பொறிமுறைகளை வகுத்து செயற்பாடு செய்து கொண்டிருக்கின்றது மிகவும் வரவேற்கத்தக்கது. அந்த வகையில் இன்றைய நிகழ்வு கூட நான் நினைக்கிறேன் இந்த சமூகத்துக்கு ஒரு நல்ல ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சம்பவமாக பார்க்கின்றேன். இதைத் தொடர்ந்து எங்களுடைய பல்கலைக்கழகம் விவசாய கூடம் செய்ய வேண்டும். ஏனென்றால் உங்களுக்கு தெரியும் இப்பொழுது நீர் அல்லது நிலங்கள் வந்து மிகவும் லிமிட்டட் ரிசோர்ஸஸாக வந்து கொண்டிருக்கிறபடியால் அதை உங்களுடைய ஆராய்ச்சி ரிசர்ச் என்ற டெவலப்மெண்ட் கூடாக செய்து மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டிய தார்மீக பொறுப்பு உங்களுக்கு இருக்கின்றது. அதை செவ்வனே செய்ய வேண்டும் என்று இந்த சமூகம் சார்பிலே நான் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். அந்த வகையிலே நான் நினைக்கிறேன் இந்த நீர்ப்பாசனம் அல்லது நீர் சம்பந்தமாக இந்த திருவையாறு பகுதி நான் நினைக்கிறேன் மிகவும் ஒரு பொக்கிஷமான விளைநிலம். அதிலே அது மேட்டில பயிற்சியை செய்யக்கூடிய பல வாய்ப்புகள் இருக்கின்றது என்பது வெளிப்படை உண்மை. அந்த வகையிலே எங்களுடைய இரண்டமடு குளத்தின் கீழே அமைந்த ஒரு பிரதேசமாக இதை பார்க்கலாம். திருவையாறு கிட்டத்தட்ட எங்களுடைய ஏற்றி நீர்ப்பாசன திட்டத்தின் கீழே ஒரு 1000 ஏக்கர் அளவு செய்யக்கூடிய வாய்ப்பை நாங்கள் இங்கே பெற்றிருக்கின்றோம். அது கடந்த காலங்களிலே தொடர்ச்சியாக செய்ய முடியாவிட்டாலும் யுத்த காலம் ஆனால் தற்பொழுது கடந்த 5 வருடங்களுக்கு மேலாக இங்கே விவசாய நடவடிக்கைகள் அதுவும் குறிப்பாக அந்த ஏற்றி நீர்ப்பாசன ஒரு பெருமதியான ஒரு சக்தியை கொடுத்து வலுவூட்டி இங்கே நீர் கொடுத்து இங்கே செய்கின்ற பக்கம் இருக்கின்றது. அந்த பக்கத்திலே நிச்சயமாக அதில் இந்த இடத்திலே பல மாற்றங்கள் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது. இந்த நீர் விவசாய நடவடிக்கைகளில் பல மாற்றம் ஏற்படுத்தியிருக்கின்ற திருவையாறிலே அது நிச்சயமாக இன்னும் மேம்படுத்தப்பட வேண்டும் என்றுதான் நம்முடைய எதிர்பார்ப்பு. இந்த நிலங்கள் கிட்டத்தட்ட நாங்கள் பிளான் பண்ண அதுக்கு முழுமையாக செய்யப்படாத ஒரு குறை இருக்கின்றது. நிச்சயமாக அது முழுமைப்பட வேண்டும். அதே போல் நாங்கள் சொன்னது போல் இந்த முக்கியம் இந்த நவீன முறைகளை பயன்படுத்த வேண்டும் என்பதில் வேறு கருத்து இல்லை. நிச்சயமாக சொன்னது போல் இந்த ரிசோர்ஸ் வந்து லிமிட்டட். நீங்கள் தண்ணி குளத்தில் இருக்கலாம், வரலாம், ஆனால் எங்கோ எல்லாம் லிமிட்டடாக இருக்கின்றபடியால் நிச்சயமாக இந்த நவீன முறைகளை கையாள வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். அந்த வகையிலே நான் நினைக்கிறேன் இன்றைய முயற்சி இன்றைய பார்க்கின்ற
இந்த முயற்சியை பாராட்ட வேண்டும். எந்திரி இவர் சூரியசேகரம் சார் அவர்களை நான் நீண்ட காலமாக தெரியும். அவருடைய எண்ணங்களும் பெருசு. இப்போவும் இதையும் ஒரு பெருசாக யோசிப்பார். அந்த வகையிலே இந்த இடத்திலே அவர் இதை கொண்டு வந்து சேர்த்திருக்கின்ற ஏதோ ஒரு வகையிலே அனுசரணையாக இருந்திருக்கின்ற அவர்களுக்கு நான் தனிப்பட்ட முறையிலே நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றேன். அங்கே பார்த்த விடயங்கள் எங்களுக்கு ஒரு சில அதிசயமாக இருந்தது. உடனே சொன்னார்கள் எந்த போகத்திலையும் செய்யக்கூடியார்கள் சார். உங்களுக்கு பிரச்சனை என்னென்னா மார்க்கெட்டிங்கிறது பெரிய இஷ்யூவாக இருக்கிறது. இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ அதாவது ஆஃப் சீசனில் செய்தால் இதுக்கு பெருமதி கூடவே இருக்கும். சில இதில் கத்திரிக்காய் 1200 போன காலங்களும் இருக்கின்றது. அந்த நேரங்களில் இது விளைவுகளாக வந்துச்சுன்னா அது பெருமதியாக அதுக்குரிய வாய்ப்புகளும் இருப்பதாக பேராசிரியர் அவர்கள் சொல்லியிருந்தார்கள். ஆகவே இது நல்ல ஒரு வாய்ப்பு. இதை பற்றி கொள்ள வேண்டும். இந்த விவசாயிகள் மிகவும் இதை நீங்கள் சொல்லுகின்ற ஒவ்வொரு விடயத்தையும் இந்த விழாக்களை வைத்து விழாப்பெரிய கூப்பிட்ட நோக்கம் விவசாயிகளுக்கு சென்றடைய வேண்டும். இதை அவர்கள் அதை பயன்படுத்த வேண்டும். தனியாக விழாக்களாக அமைந்து விட்டு போக முடியாது. அதான் வளமையாக நடக்கின்ற விடயம். தயவுசெய்து இதை பற்றி கொள்ளுங்கள், செய்து பாருங்கள். நிச்சயமாக உங்களுடைய பெருமதி அதாவது அல்லாட்டி இருக்காது. நீங்கள் தனியாக வயல் அல்ல நெற்பயிற்சிகள் செய்து கொண்டு பொருளாதாரத்தை மேம்படுத்த முடியாது. இவ்வாறான திட்டங்களை உள்வாங்கி செய்வதனூடாக உங்களுடைய வாழ்க்கையில் அல்லது உங்களுடைய பொருளாதாரத்தில் மேம்படுத்தலாம் என்ற அடிப்படையிலே செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம். அந்த வகையிலே என்னையும் அழைத்து இந்த நிகழ்விலே விருந்தினராக அழைத்தமைக்கு நன்றி கூறி தொடர்ந்து செய்யுங்கள். உங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து நன்றி கூறுகின்றேன். நன்றி, வணக்கம். இது நாங்கள் சாதாரணமாக கிளிநொச்சியில் திருவையாறு அதாவது மரக்கறி பயிர்களுக்கு நெல்லம், அதால் இந்த இடத்தை நாங்கள் தெரிவு செய்து இதில் விவசாயிகளை நாங்கள் நிரூபணமாகி இந்த திட்டம் நல்ல திட்டம் என்பதை நிரூபணமாக்கினா தாங்களாகவே அவர்கள் முன் வந்து இந்த காரியங்களை செய்வார்கள் என்றதான் எங்களோட நோக்கம். அதாவது இப்போ திருவையாரை பொறுத்தளவுக்கு தேவையான நீர் இருக்குது, ஏற்று நீர் பாஸ். ஓகே சார், நீங்கள் என்னென்னு சொன்னால் சார் திருவையாரை சூஸ் பண்ணதுக்கான காரணம் என்ன சார்? திருவையாறு இதில் பல்கலைக்கழகத்துக்கு அண்மை. ஓகே, நாங்கள் போகக்கூடிய இடம். மற்றது இங்கே 8 நீர் பாசனம் இருக்குது. விவசாயிகள் ஓரளவு அறிவுள்ளாக்கள். மற்றது தண்ணி வசதி இருக்குது. அவங்களோட பரீட்சார்த்தமான முயற்சிகளை இது செய்யலாம். இன்னொன்று இங்கே தான் இந்த வாடல் இருக்குது, அதாவது பாக்டீரியா வாடல் என்ற நோய் இருக்குது. அதுக்கு ஒரு சேலஞ்சிங்காக இந்த முறையை பாவிச்சு அதை ஓரளவு கட்டுப்படுத்தி இருக்கும். அதுக்காக தான் திருவையாக நாங்கள் ஓகே சார். மேற்கொண்டு சார் என்ன சொன்னால் இந்த பயிற்சிக்கு இந்த முறையை நீங்கள் இங்கால எவ்வளவுக்கு சாத்தியப்படுத்தலாம்? அதுதான் நாங்கள் அதில் முயற்சி செய்கிறோம். இப்போ இதன் நன்மைகள் விவசாயிகள் எல்லாருக்கும் நல்லா தெரியுது. ஆனால் விவசாயிகள் தாங்களாக முன்வந்து தொடர்ந்து செய்ய வைக்க வேண்டிய பொறுப்புகள் எல்லாருக்கும் இருக்குது. அதால் நாங்கள் விவசாய பல்கலைக்கழகமும் சரி திணைக்களமும் சரி சம்பந்தப்பட்டவர்கள் இதுக்கு தொடர்ந்து முயற்சித்தால் தான் இவர்கள் தானாகவே இந்த நல்ல முயற்சியில் ஈடுபடுவார்கள் என்று நான் நினைக்கிறேன். ஓகே சார், தேங்க்யூ. உங்களுக்கு இந்த நேரத்தை நீங்கள் ஒதுக்கி தந்தவங்க நன்றி சார். ஓகே, வணக்கம். நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இந்த வேலை திட்டத்தில் நீங்கள் கைகோர்த்துருக்கீங்க. ஒரு அற்புதமான ஒரு வேலை திட்டம். இதில் உங்களோட அனுபவம் எப்படி இருக்குது? என்னென்று இளைய சமுதாயத்தை என்னென்று இதுக்குள்ள கொண்டு வரலாம்? இப்படியான நவீன விவசாயங்களுக்கு எப்படி கொண்டு வரலாம் உங்களோட ஐடியா உங்களோட ஸ்டூடெண்ட்ஸா? நாங்கள் யாழ்ப்பாணத்தை விவசாய கூடத்திலிருந்து இந்த முயற்சி திட்டத்தில் பங்கு கொண்டோம். இப்போ விவசாயம்ங்கிறது முதல்ல மாதிரி அழுக்க உடம்புல போட்டுக்கொண்டு கஷ்டப்பட்டு வெயிலில் நிற்க வேண்டிய அவசியம் இல்லைங்கிறத நாங்கள் இந்த ப்ரோக்ராம் மூலமாக உணர்ந்து கொண்டோம். ஏன்னா எங்களோட வார சந்ததி எப்படின்னு தெரிஞ்சுன்னா விவசாயத்தை ஒரு சிறந்ததாகவும் நல்ல லாபம் தரக்கூடியதாகவும் அதே மாதிரி ஒரு ரெஸ்பெக்டாக வாழக்கூடிய ஒரு சமுதாயத்தை எதிர்பார்க்குது. அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த இப்போதைக்கு நாங்கள் பார்த்த இந்த எங்களோட யூனிவர்சிட்டி அண்ட் சொசைட்டியோட மூவ் பண்ணின ப்ரோக்ராம். உதாரணமாக இந்த நுண்ணீர் பாசன செயல் திட்டம். இதன் மூலமாக எங்களோட விவசாயிகள் சிறந்த விளைச்சலையும் அத்தோட ஒரு ரெஸ்பெக்டான முறையில் கூட லாபத்தை பெறதுக்காக வேண்டிய ஒரு ப்ரோக்ராம் ஆகிட்டு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிச்சு. இந்த பேசிக்காகவே எப்படி அடிப்படையிலிருந்து இந்த தொழில்நுட்பத்தை நாங்கள் ஃபார்மர்ஸுக்கு இடையில கொண்டு போகணும். அடுத்தது இது எப்படி ஃபார்மர்ஸ் இருக்கிற ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணுறதுங்கிற விஷயத்தை இந்த ப்ரோக்ராம் மூலமாக நாங்கள் விளங்கி கொண்டோம். ஓகே, நன்றி நன்றி அண்ணா. நன்றி. ஓகே, பாய் பாய். ஒரு ட்ரிப்பரை போட்டுட்டு அரைக்கருக்கு விட்டாங்க தண்ணி 4 லிட்டர் ஒரு மணத்தியாலத்துக்கு 4 லிட்டர் கொண்டு போகிறோம். அப்போ 2 8 லிட்டர் வரும் கண்டுக்கு மணத்தியாலத்துக்கு போட்டான். நாங்கள் இது ஏரியா கேட்ட மாதிரி போடலாம். ஒரு மோட்டரில் கிட்டத்தட்ட சாதாரணமாக நாங்கள் வீட்டில்
ஜல்பணம் ஏற்கனவே புக்கிங் இந்நிகழ்வில் தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கும் நமது ஐயா அவர்களே நமது சிறப்பு விருந்தினர் பிரதம செயலாளர் மற்றும் அரசாங்க அதிபர் ஏனைய பணிப்பாளர்கள் பிரதி பணிப்பாளர்கள் விவசாய பீடத்தின் பீடாதிபதி துறை தலைவர்கள் விரிவுரையாளர்கள் மாணவர்கள் விவசாயிகள் ஏனைய விருந்தினர்கள் அனைவருக்கும் இந்நேர வணக்கம். இன்றைய இந்த வயல் விழாவானது பிரதானமாக இந்த சொட்டு நீர் பாசன தொழில்நுட்பத்தை அறிமுகப்படுத்தி விவசாயிகளுக்கு அதன் பயன்களை எடுத்து கூறும் விதமாக அமைந்துள்ளது. இந்த நுண்ணீர் பாசனத்தை பொறுத்தவரையும் அது உண்மையில் நாங்கள் அதனை இப்பொழுதும் புதிய தொழில்நுட்பம் என்று கூறிக்கொண்டு இருக்க முடியாது. இந்த திட்டம், இந்த நீர்ப்பாசன திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டு கூட காலம் சென்று விட்டது. ஆரம்பத்தில் சொட்டு நீர் பாசனம் மற்றும் தூவல் நீர் பாசனம் தான் இந்த திட்டத்தில் கூடுதலாக கதைக்கப்பட்டது. ஆனால் இப்போது ரெயின் ஹோஸ், ரெயின் அண்ட் ட்ரிப் டேப், ரெயின் கன் என பல வகையான மோடிஃபைட் மைக்ரோ இரிகேஷன் சிஸ்டம் நீர் பாசன திட்டங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்றது. அது தொடர்பாக நிறைய விளக்கங்களில் நாங்கள் கதைத்து கொண்டு தான் இருக்கின்றோம். அந்த வகையில் ஏற்கனவே கலாநிதி அவர்கள் குறிப்பிட்டது போல் நீர் கிடைக்கும் இடங்களில் இதன் அருமை பெரிதாக தெரிவதில்லை. நீர் கிடைக்காத இடங்களில் இந்த நீரை வினைத்திறனாக பாவிக்கும் முகமாக இது ஒரு முக்கிய திட்டமாக காணப்படுகின்றது. நீர் கிடைக்கின்ற இடங்களையும் நாங்கள் எடுத்துக்கொண்டால் அங்கு இந்த திட்டம் எந்த வகையில் நமக்கு பிரயோசனப்படுகின்றது என்றால், நாங்கள் இந்த களை கட்டுப்பாடு, அதாவது களை என்பது எமது உலர் வலயத்தை பொறுத்தவரையில் ஒரு பிரதான பிரச்சனையாக காணப்படுகின்றது. இந்த திட்டத்தில் எமது பயிருக்கு தேவையான இடத்தில் மட்டும் இந்த நீர் வழங்கப்படுவதனால் நாங்கள் களையை சிறப்பாக கட்டுப்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது. அதாவது நாங்கள் எமது பாரம்பரிய நீர்ப்பாசனத்தில் முழு இடங்களுக்குமே நீர்ப்பாசனம் செல்லும் பொழுது களைகளின் பெருக்கமும் அதிகமாக காணப்படும். அந்த வகையில் இங்கு நாங்கள் களையை சிறப்பாக கட்டுப்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது. அதே மாதிரி பசலையை பார்த்தீங்கன்னா, பசலையும் நாங்கள் இந்த வெஞ்சூரியினால் வழங்கப்படும் பொழுது அதன் பசலையின் அளவையும் நாங்கள் கிட்டத்தட்ட 40 தொடக்கம் 50% அளவில் குறைத்து வினைத்திறனாக பயன்படுத்தக்கூடியதாக இருக்கும். அதே சந்தர்ப்பத்தில் அந்த பயிருக்கு நீர் போகின்ற நீர் பயிருக்கு மட்டும் செல்லும் பொழுது பசலையும் அந்த நீரோடு சேர்ந்து பயிருக்கு மட்டும்தான் கிடைக்கும். அதன் மூலமும் நாங்கள் இங்கு களைகளை வினைத்திறனாக கட்டுப்படுத்தக்கூடியதாக இருக்கும். அந்த வகையில் இந்த நீர் கிடைக்கிற இடங்களில் களை கட்டுப்பாடு மற்றும் உங்களுக்கு தெரியும், இப்பொழுது தொழிலாளர்களின் கிடைக்கக்கூடிய தன்மை, நாங்கள் தண்ணி இறைக்கிறதுக்கு தொழிலாளருக்கு கூலி கொடுத்து நாங்கள் தொழிலாளர்களை பிடிக்கும் போது கோஸ்ட் ஆஃப் ப்ராடக்ட், அந்த உற்பத்தி செலவு இப்பொழுது சரியான அதிகமாக இருக்கின்றது. அந்த வகையில் உற்பத்தி செலவை நாங்கள் இதன் ஆரம்ப செலவு உயர்வாக காணப்பட்டாலும் உற்பத்தி செலவை எவ்வளவோ குறைக்கக்கூடியதாக காணப்படுகின்றது. மேலும் நான் ஏற்கனவே நமது பொறியியலாளர் சூரியசேகரம் ஐயா அவர்களுடன் சில கலந்துரையாடல்களை மேற்கொண்டிருந்தேன். இந்த நீர்ப்பாசன, இந்த சொட்டு நீர்ப்பாசனம், ஏனைய நுண் நீர்ப்பாசன திட்டங்களை பொறுத்தவரையில் எமது விவசாயிகளுக்கு போதிய விழிப்புணர்வு பயிற்சிகள் கட்டாயம் வழங்கப்படுதல் வேண்டும். ஏற்கனவே நீங்கள் பொறியியலாளர்கள் இருக்கின்றீர்கள், உங்களுடைய இன்ஜினியரிங் டிவிஷன் இருக்கின்றது எமது விவசாய பீடத்தை. அவர்கள் இங்கு பல விடயங்களை குறிப்பிட்டிருந்தார்கள். அந்த சரியான ப்ரெஷர் இருக்க வேணும். எந்த மாதிரியான அந்த நீர்ப்பாசன தொகுதி, அது மின்சாரத்தில் இயங்கும் எலக்ட்ரிக் மோட்டராக இருக்கலாம் அல்லது வாட்டர் பம்பாக இருக்கலாம். எந்த வகையில் அந்த நீர்ப்பாசனம் செய்வதற்கு அந்த நீர்ப்பாசனத்தை இந்த நுண்ணீர் பாசனத்தினூடாக வழங்குவதற்குரிய சரியான முறை என்ன, மோட்டார் பூட்ட வேணும், எப்படி இருக்க வேணும் என்றது சரியான முறையில் எங்களுடைய விவசாயிகளுக்கு
தெரியப்படுத்த வேண்டும். மற்றது தொடர்ச்சியாக பிரதம செயலாளர் நமது மாகாண விவசாய பணிப்பாளர் சோதனை மற்றும் இங்கு வந்திருக்கும் விவசாய பீடாதிபதி பேராசிரியர்கள், நமது மாவட்ட விவசாய பணிப்பாளர், மாணவர்கள், விவசாய பிரதிநிதிகள் எல்லோரும் வணக்கம். மிகவும் கவலையான விஷயம் என்னென்னா, இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகளுக்கு நமது விவசாயிகள் தான் கூடுதலாக வர வேண்டும். அப்படிப்பட்ட விவசாய பிரதிநிதிகள் குறைந்து காணப்படுவது மிகவும் கவலையான விஷயம். மாகாண பணிப்பாளர் கூறியது போல இந்த சொட்டு நீர் பாசனமானது நாங்கள் பிறப்பதற்கு முன்னாலேயே வந்த ஒரு டெக்னாலஜி. இந்த எமது நாட்டிலே பல முறை எமது விவசாய திணைக்களத்தால் அறிமுகப்படுத்தப்பட்டு நடைமுறைப்படுத்த முயற்சித்துக் கொண்டிருக்கிறார்கள், முடியாமல் போகிறது. எனவே விவசாய பீடம், இந்த சமுதாய மேம்பாட்டு நிறுவனமும் அதை முக்கிய கருத்தாக எடுத்து எவ்வாறு எமது விவசாயிகள் இதை இங்கே வேலை செய்யலைன்னா அழுத்தம் சரியான குறை. ஒரு பார் அழுத்தம் எங்களுக்கு போதுமாக இருக்கு. அப்போ ஒரு பாருக்கு இது எழும்பாரு, எங்களுக்கு அது வேலை செய்யாது. அடுத்தது இப்போ நாங்கள் இதில் பசலை போடணும். பார் காட்டே இல்லைன்றதால நாங்கள் கொஞ்சம் கூட்டி கொண்டு வரலாம். கூட்டி கொண்டு வர்ற நேரத்தில் ஒரு கட்டத்தில் இங்கே சத்தம் கேட்கும், கிரண்டு சத்தம் கேட்கும். அப்போ அது தொடங்குற நேரம் மெல்லாமல் இழுக்க தொடங்கும். வெளுத்து உள்ளுக்கு போனோன்னா பெரிய சத்தமாக கேட்கும். அப்போ எங்களுக்கு தெரியும் இது பசலை இழுக்குது. அப்போ ஃபர்டிகேஷன் வேலை செய்யுது, அதாவது பசலை போடுற அளவு வேலை செய்யுது என்று எங்களுக்கு தெரியும். அப்போ நாங்கள் இதை க்ளோஸ் நிப்பாட்டுறேன்டா, இதை நாங்கள் திறந்து விட்டாலே சரி. திறந்து விட்டால் தண்ணி மேலே போகாது. அப்போ த்ரூவாக தண்ணி அங்கே போகும். அடுத்த இந்த ஏஆர் லிஸ்டால் தான் சொன்ன மாதிரி தண்ணி உள்ளுக்கு நிற்காமல் அவ்வளோதையும் வெளியேற்றிடும். அப்போ வெளியேற்றதுனால பைப்புக்குள்ள தண்ணி நின்று சூடாகுது. அந்த பிரச்சனை ஒட்டுமொத்தமாக இப்போ வரைக்கும் இப்போ இந்த கிழமை மட்டும் நாங்கள் 10 நிமிஷம் 15 நிமிஷமாக மாற்றிருக்கோம். காலமாக 10 நிமிஷம், பின்னேரம் 15 நிமிஷம். அப்போ மொத்தமாக 25 நிமிஷம் வரும். 25 நிமிஷம் ஓடுதுண்டா ஒரு ட்ரிப்பால் சராசரியாக நாங்கள் அளந்ததின்படி 7.5 லிட்டர் 7.65 லிட்டர் போகுது. அப்போ 25 நிமிஷம் இன்றைக்குள்ள 3 லிட்டர். அண்ணா வணக்கம். ஏண்டா இது இந்த விவசாய செய்தியை வந்து நீங்கள் இங்கே வந்து சிறப்பாக செய்திருக்கீங்க. இன்றைக்கு உங்களோட பல்கலைக்கழகம் வந்து கை கோர்த்துருக்குது. இது நீங்கள் எதிர்நோக்கின பிரச்சனைகள் எப்படி? வந்து நாங்கள் ஆரம்பத்தில் செய்யறது கொஞ்சம் அதான் கொஞ்சம் நாங்கள் செய்வோமா விடுவோமான்ற ஒரு இதில் இருந்தது. இப்படியான நாங்கள் கண்டு இது வைக்க இப்படியான வெயில் வெயிலுக்குன்னா பிள்ளையெல்லாம் கொடுத்துதான் ஆரம்பத்தில் செய்து நாங்கள் அப்படி இருந்து கொஞ்சம் வாடி கொண்டு செஞ்சு 3 லட்சம் ரூபாய்க்கு மேலே போஸ்ட் முடிஞ்சு செலவு 3 லட்சம் ரூபாய்க்கு மேலே. அதாவது வந்து உழவு கூலி எல்லாம் சேர்த்தா எல்லாம் அப்படி ஒரு போஸ்ட் முடிஞ்சது. ஓகே. ஆனால் இதால் லாபம் என்ன மாதிரி, எது எப்படி நீங்கள் லாபம் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்குமா? இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கோம் ஆரம்பிச்சிருக்கிறோம். ஆனால் இது எங்களுக்கு செலவு சரியான குறைவு. செலவு சரியான குறைவாக இருக்குது. ஏன்னா புல்லு பிடுங்குற பிரச்சனை இல்லை, தண்ணி கட்டுற பிரச்சனைகள் இல்லை, மற்ற தண்ணி செலவு குறைவு, கரண்ட் பில் குறைவு. அப்படியான இது ஆரம்பத்தில் எப்படி ஒரு பெரிய செலவு ஒன்று போட்டு முதல் ஒன்று போட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அதுலேருந்து பிறகு உங்களுக்கு தேவையில்லாத செலவுகள் இல்லை. அப்படி இதை இப்போதைய விவசாயிகளுக்கு வந்து இதை அடுத்த காலத்தில் அது துணிஞ்சு செய்கிறதுக்கு நீங்கள் என்ன மாதிரி விஷயத்த சொல்லலாம்னு நினைக்கிறீங்க? இதோ ஏன்னா இப்போ எங்களை விவசாயிகளுக்கு வந்து பயன் தானே, இதை புதுசான ஒரு விஷயமா தான் பார்க்கணும். அப்போ இதை செய்கிறதுக்கு நீங்கள் எப்படி அவைகளுக்கு எப்படி நீங்கள் புஷ் பண்ணுறீங்க, இதை செய்யலாம் வந்து? ஆனால் முழுதாக 95% இதை செய்தால் ஃபெயிலியர் வராது. அது நோய் தாக்கம் அதாவது வந்து இங்கே கூடுதலாக சொல்லியிருந்தால் வைரஸ் வாடல் அந்த வாடல் கத்திரிக்காய் வாடி வார அந்த நோய் வந்து கூடுதலாக இருக்கு. அதுக்கு சேலஞ்சாக தான் இதை செய்கிறோம் இந்த ஏரியாவில் என்று சொல்லியிருந்தார்
அரசேஸ்வரி சார் அவர்கள் சொல்லியிருந்தார். ஆனா ஃபெயிலியர் இருக்குதான். ஓகே, என்ன விஷயத்துல இதுல நீங்க ஃபெயிலியர் சொல்றீங்க? இதுல என்ன இருக்கு? இதுல எல்லா பிரச்சனையிலும் இது எல்லாம் ஓகேயா இருந்தது. எங்களுக்கு இந்த மாடல் பிரச்சனை உண்டு. சரியான இப்பயும் இருக்கா? இப்பயும் இருக்குது. ஆனால் நாங்கள் அதை கொஞ்சம் கட்டுப்படுத்தி வைக்க. என்னென்ன கட்டுப்படுத்துறீங்க? மருந்துகள், ரசாயன மருந்துகள். அதுக்கு உங்களோட அதாவது விவசாய திணைக்களத்தாலையும் மற்றது பல்கலைக்கழக மாணவர்கள் இணைஞ்சு அதை செய்து தரணுமா? இல்லை அவங்களோட அவை செய்தாரினம் நாங்களும் மேலதிகமாக அவை குறிப்பிட்ட ஒரு மருந்தை தான் மேலதிகமாக நீங்களும் மேலதிகமாக நாங்களும் என்ன மருந்து பயன்படுத்துறீங்கன்றது அதை சொல்லிடுமா? மிக்ஸு அடிக்கிறோம். மொஸ் பிளான் கொப்பரண்ட் ஒரு மருந்து, அந்த மருந்துகளை பாவிக்கிறோம். ஆனால் இந்த அந்த வாடல்ன்ற ஒரு பிரச்சனையாக தான் இருக்கு. அதுக்கு சேனலை பார்த்து கொண்டிருக்க நீங்கள் அதுக்கு ஒரு தீர்வு கொடுக்கணும்னு சொன்னால் கத்தரியில் வாடல் நோய் வந்தால் அதுக்கு என்ன செய்யலாம்? அது நான் நினைக்கிறேன் ஒரு வைரஸ் நோயாக தான் சார் சொல்லியிருந்தார். அரசேஸ்வரி சார் நேரத்துக்கு சொல்லியிருந்தவர். அதுக்கு ஒரு சேலஞ்சாக தானே இங்கே செய்கிறோம்ண்டு. ஆனாலும் அது இன்னும் சேலஞ்சாக தான் இருக்குது. இந்த சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் கட்டாயம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுங்கோ, கமெண்டில் கொடுங்கோ. இதுக்கு என்ன செய்யலாம், இதுக்குரிய மருந்து உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா ஏராளமான ஃபார்மர்ஸ் பார்ப்பீங்க. கட்டாயம் நீங்கள் கொடுப்பீங்கன்ற நம்புகிறேன். தொடர்ச்சியாக இது போன்ற ஏராளமான விடயங்களை நான் தரத்துக்கு தயாராக இருக்கிறேன். நான் உங்கள் கிளிநொச்சி கே கட்சன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய் டாட்டா அண்ணா, பாய். ஓகே.